வெல்கம் டு ஏகே கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு செம்பருத்தி பூ, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், செம்பருத்தி இலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், கருஞ்சீரகம், மருதாணி இலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமா ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கருஞ்சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்டிப்பாக கருஞ்சீரகம் சேர்த்து பண்ணுங்கள். இப்போ இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதோட ஆயில் சேர்த்துக்கலாம். 300 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஹீட் ஆகிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு பொருளாக இதோட நம்ம சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு முடி கொட்டுறது இருந்தாலும் ஸ்டாப் ஆகும், ஹேர் க்ரோத்தும் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. செம்பருத்தி பூவில் பின்னாடி இருக்க காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம செம்பருத்தி பூவை இதோடு சேர்த்துக்கிறலாம். 6லேருந்து 7 பூ வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக செம்பருத்தி இலை, சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 நெல்லிக்காயை சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் இது வந்துட்டு நல்லா குக் ஆகட்டும். ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். கொஞ்சமாக மருதாணி இலையும் சேர்த்துக்கிறேன். எப்பேற்பட்ட ஹேர் ஃபால் பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு இதில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ்மேரி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ரோஸ்மேரி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லாமே உங்களுக்கு நல்லா முருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வெங்காயம் முதல் கொண்டு எல்லாமே நல்லா உங்களுக்கு குக் ஆகிருக்கு பாருங்கள். இது வரைக்கும் இருந்தால் போதும். எல்லாமே நல்லா முருகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் இந்த சட்டியிலேயே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நல்ல ஒயிட் கிளாத் வச்சுட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயை வந்துட்டு மறுநாள் வந்து நீங்கள் எடுக்கும்போது அதோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி அதோட சாரெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் உங்களுக்கு. அதனால் இதை நல்லா ஆற வச்சுடுங்க. உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இரும்பு பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் எஃபெக்ட் அதிகமாகவே இருக்கும். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை டெய்லி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய ஹேர் பிரச்சனை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். டேண்ட்ரஃப் வராது, ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், ஹேர் ஃபால் ஆகாது. எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.